மக்களே, அதாவது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாத்தியார்கிட்ட எப்போ அடி வாங்கினீங்க, எதுக்காக அடி வாங்கினீங்க, செம்மையாக அடி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டார். ஒரு நாள் மொரட்ட அடி 4 மணி நேரம் முட்டி போட்டேன், 4 பீரியட்ஸு. என்ன அடி, ஒரு அடி இடி. எதுக்காக ப்ரோ அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? அது உண்மையிலே மலரும் நினைவுகள்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அடி என்னோடய டிராயிங் மாஸ்டர் தான் அடித்தார். அது எதுக்காக அடித்தாருன்னா, ஒன்றும் இல்லை, ஸ்கூல் படிக்கும் போது தான் 11th 10th சம்திங், 10th தான். அப்போ தான் ஏஜுக்கு வர்றோம், அதெல்லாம் வயசுக்கு வர்றோம், பருவம் அதில் பூக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, டிராயிங் வரைகிறாரு. அப்போ அவர் வரைஞ்சது வந்து ஒரு பெண்ணோட முகத்தை வரைகிறாரு. ஸோ ஒரு பெண்ணோட முகம் அழகாக வரைகிறாரு. அப்போ வந்து அதை வரைஞ்சிட்டு அப்போயே அவர்கிட்ட காட்டணும், ஒரு ½ hour டைம் கொடுப்பாரு. அப்போ நான் அவர் தெளிவாக சொல்லுவார், ஸ்கெட்சிலேருந்து பென்சில் ஷேடோ பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும், கரெக்டாக வச்சுருக்கணும்னு சொல்லுவார். எல்லாமே இருக்கும், அதுக்கிட்டே இருக்குமே பேக் பெஞ்சஸ். எவனாவது கடை கொடுத்தா தான் பென்சிலே வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி அவர் டக்கு டக்குன்னு வரைய ஆரம்பிச்சிட்டாரு. நாமளும் அப்படியே ஃபாலோ பண்ணணும். பட் என்கிட்ட பென்சில் கிடையாது. என்ன மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்க. நம்ம கூட தானும் கெட்டு மற்றவங்களும் கடை வைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அது 4 பேர் என் கூட இருக்கானுங்க. ஸோ அப்படி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு வர்றாரு, பென்சில் கிடைக்கல. இப்போ பக்கத்தில் இருக்கிற காது மேலே வச்சு ஒரு பென்சில் வாங்கி உடைச்சி வரைய ஆரம்பிக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுக்குறாரு. அவர் பென்சில் ஸ்கெட்ச் கொடுக்க சொல்லியிருக்காரு போல. நான் என்ன ஸ்கெட்ச் இருக்குதோ ஸ்கெட்ச் எடுத்து போட்டு அடித்து விட்டேன், தேய்ச்சி விட்டேன். அது சரியா இல்லை. அப்படியே தொட்டுலாம் பண்ணுவோம், அது சின்ன வயசுல பட்டு பூசி ஏற்றுட்டேன். சொல்ல போனால் கேவலமான ஒரு உருவமாக இருந்துச்சு. பக்கத்தில் நல்லா வரைகிற பசங்க இருப்பாங்க எப்பவுமே. டிராயிங்க்குன்னு அவன் படிப்பே ஏறலாம், அவன் டிராயிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான். ஸோ அவன் நல்லா வரைஞ்சிட்டான். இப்போ அவன் போய் காட்டுறாங்க, 10க்கு 10 போட்டார். பையன் நல்லா வரைஞ்சிருக்கான், நல்லா நாலேஜ் அப்படின்னு எல்லார்ட்டும் காட்டுறாரு. பையன் பாருங்க எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கான். அவன் எப்பவுமே அவன் பேர் சொல்லக்கூடாது, அவன் தனிப்பட்ட முறையில் அவன் பாருங்க எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கான்னு அவர் காட்டுறாரு. இப்போ நான் போகிறேன், என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு, இது ஒரு திருட்டு மொழி, இதுக்கு வரையவும் தெரியாது, எப்படி அடிதான் வாங்க போகுது. பார்த்தா கேவலமாக இருக்கு. இப்படி பெருக்க போட்டு வரா, தப்பு போட்டார், 0 போட்டார். என்னடா இது, என்ன வரைஞ்சிருக்க, ஒரு கலை உணர்வு இருக்கா உனக்கு? அந்த பையன் எவ்வளோ அழகாக இருந்திருக்கா, நீ என்ன கிழிச்சிருக்க, நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர்ற அப்படின்னு கேட்டார். வயசுக்கு வரல, அப்போ தான் ஒரு ஆர்வம் போலாம்ல. அப்போ என்ன பண்ணிட்டு அந்த கேர்ள்ஸ்லாம் பார்ப்பாங்க, அட்டென்ஷன் சீக்கிரம் இருக்கும் சொல்லிட்டு, ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, அவனும் வரைஞ்சான் நானும் வரைஞ்சேன். என்ன அவன் வரைஞ்சது சூப்பர் ஃபிகரு, நான் வந்து சப்ப ஃபிகர்னு சொல்லிட்டேன். என்ன வயசாச்சு அவ்வளோ, அது அப்படியே வாய் பஞ்சாரு, சூப்பர் ஃபிகர் சப்பா ஃபிகரா. என்ன அடின்றீங்க, அடி முதுகு கால் எங்கே வளையிற அங்கே, படாத இடம் கிடையாது, வாங்காத இடம் கிடையாது. 4 பீரியட் முட்டி போட்டேன். என் வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட அடி நான் பார்த்து கிடையாதுங்க. செம்ம காமெடி. இதுதான் மலரும் நினைவுகள். நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாத்தியார்கிட்ட அடி வாங்கினீங்கன்னா எந்த இன்சிடென்ட்டுக்காக அடி வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஃபன்னாக இருக்கும், பார்க்கலாம். சரிங்களா? பாய்.